ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலாம் லக்ன நண்பர்களுக்கு கேதுவனுடைய சுயசாரம் பற்றிய பலன்கள். அதாவது நமக்கு 11ஆம் இடத்துல சிம்ம ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி மாறுகிறார். நவம்பர் 25 வரைக்குமே கேது தன்னுடைய சுயசாரம் பெறுகிறார். நமக்கு இப்ப லாபத்துல தான் கேது இருக்காரு. இருந்தாலும் இந்த நட்சத்திர வலிமை என்பது மிக மிக வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். பொதுவா 11ஆம் இடம் அப்படின்றது வெற்றி, மனநிறைவு, ஆதாயம், மூத்த சகோதரம், நண்பர்கள், உல்லாசம், கேளிக்கை, ஒரு சங்கம், சபை, கம்யூனிட்டி, இதெல்லாம் குறிக்கும். அப்படிப்பட்ட இடத்துல கேது சுயபலம் பெறும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். எந்த விதமான ஒரு இடர்பாடுகள், தொல்லைகள், இது நாள் வரை பட்டு கொண்டிருந்த அவஸ்தைகள், இதையெல்லாம் விலக்குவதற்கு இந்த கேது உதவுவார். அது மட்டும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் அவருடைய நட்சத்திரம் என்பது 3ஆம் இடம் தைரியத்தை குடிக்கக்கூடியதாகவும், நம்முடைய இடம் விட்டு இடம் போடுறது, டிராவல் பண்றது, தகவல் தொடர்பு பண்ணிக்கிறது, ஆவணங்களை காப்பாற்றிக்கிறது, இது மாதிரி விஷயங்களும், திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதையும், சமூகத்தோடு நாம் எப்படி வாழுகிறோம், நாம் எப்படி பழகுகிறோம், எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறோம், சமூகம் நம்மை எப்படி அங்கீகரிக்கிறது, மற்றும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பொதுஜன தொடர்பு, நம்முடைய என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளுடைய உயிர் ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி, இதையெல்லாம் இந்த கேது நம்மளுக்கு குறிக்கிறார் துலாலக்னக்காரர்கள். இப்ப அப்படிப்பட்ட வகையில ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார். அந்த நட்சத்திரம் பலம் பெற்று செயல்படும் பொழுது பொதுவாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது முக்கியமா நடைபெறும். தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், உபாசனை செய்பவர்கள், முக்கியமாக தன்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அல்லது ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்துல ஒரு வசீகரத்தன்மையும் தெய்வ அனுகிரகத்தையும் ஒரு அருளையும் பெற வேண்டி ஒரு உபாசனை செய்வதில் சித்தி அடையக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார். வேதாந்தம், தத்துவம், ஞானம், இதையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற கேது நமக்கு அத்தனையும் அள்ளி வழங்குவார். நமக்கு ஈடுபாட்டுக்கு தகுந்தாற் போல. இல்லாவிடில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மருத்துவ ஞானம், ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸு மற்றும் ஒரு தத்துவங்களை, ஒரு பிலாசபியை நீங்க டீல் பண்ற விஷயத்தையாவது கொடுப்பார். அந்த வகையில உங்களுக்கு நம்பிக்கையாகவும், நம்பிக்கைக்கு உரிய நபர்களோடு நாம் நல்ல வகையில பழகி அதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைவதையும் காட்டுவது தான் இந்த கேது. இப்ப நம்ம பிறந்த ஜாதகத்துல இந்த கேதுவனுடைய நட்சத்திரம் இருக்கு, அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்துல எத்தனையோ கிரகங்கள் இருக்கலாம். அது யார் யாரு எப்படி இருந்தா இந்த காலகட்டத்துல என்ன பலன் தருங்கிறதையும் பார்ப்போம். இப்ப இந்த அஸ்வினி, மகம், மூலம், அதாவது மூலம் தனுசு ராசி, அஸ்வினி மேசராசி, மகம் சிம்ம ராசி. இந்த இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா அரசாங்க ஆதரவு, அரசு வழி ஆவணங்கள், அரசு வழி அதிகாரங்கள், தொடர்புகள், அது மாதிரி தந்தை வழி ஆதாயங்கள், தந்தை சம்பந்தப்பட்டது நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வகையில செயல்படும். இதே அந்த நட்சத்திரங்கள்ல அஸ்வினி, மகம், மூலத்துல செவ்வாய் கிரகம் இருந்தது அப்படின்னா இந்த 7 மாத காலகட்டத்துல கூட பிறந்தவங்க வழி ஆதரவுகள், கணவன் மனைவி உறவு பலப்படுதல், அனைத்து விதமான கஸ்டமர்களும் நம்மளுக்கு இணக்கமாக செயல்படுதல். ஆனா அதே நேரத்துல செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் சண்டைக்கார கிரகம், முன்கோபம் உள்ள கிரகம், துணிச்சலா செய்யக்கூடிய காரியங்களை நல்ல
ஒரு அதிக ஆற்றலோடு வலிமையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயும் கேதுவும் அது மாதிரியான ஒரு எமோஷனல் உணர்ச்சி பிளம்பை உருவாக்குவார்கள். ஆதாயம்தான், ஆனால் அதுல ஒரு நேச்சர் அதிகமான அக்ரெசிவா இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். பட் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஒரு அதட்டி கேட்கிற மாதிரி, ஒரு அதிகாரத்தோடு பழகிற மாதிரி அந்த உறவுகள் இருக்கும். கணவன் மனை உறவுலையும் அப்படித்தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் சளைக்காம ஒரு வாக்குவாதம் பண்றது, பட் 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள். இப்ப இதே அஸ்வினி மகம் மூலத்துல புதன் கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மற்றும் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது, கணிதம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். மாவன் வகை உறவுகள், தகவல் தொடர்பு சாதனங்கள், இதுக்கெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பிளம்பிங் ஒர்க் பண்றது, ஒயரிங் ஒர்க் பண்றது, இது மாதிரியான அற்புதமான விஷயங்களை செய்யும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு பங்கு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னா அது புதனுடைய ஆதிக்கத்துல தான் நடக்கும். அதே சுக்கிரன் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா இந்த 7 மாத காலகட்டத்துல லக்ஸுரியான ஒரு ஆவணங்கள், ஒரு லேப்டாப் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், ஒரு பிரயாணங்கள் போறது வர்றதாகட்டும், ஒரு லக்ஸுரியான தகவல் தொடர்பு முறைகள், பழகு முறைகள், பிடித்தவர்களோடு பழகுவது, நண்பர்களோடு உல்லாசமாக வெளியில சென்று வருவது, மொத்தத்துல மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது சுக்கிரன் வகையில கொடுக்கும். அதே அந்த இடத்துல அஸ்வினி மகம் மூலத்துல சனி இருந்ததுன்னு வைங்க, இந்த கேதுனுடைய கனெக்டிவிட்டி வரும்பொழுது நம்முடைய ஒரு ஆரோக்கியம், நம்முடைய ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஸ்லோவா இருக்கும். ஆனாலும் பாதிக்காது, மந்தத்தன்மையை உண்டாக்கும், நிதானமாக செயல்பட வைக்கும், யோசனை செய்து ஒவ்வொரு முடிவும் எடுக்க வைக்கும். அந்நிய நபர்களோடு, வயது முதிர்ந்த நபர்களோடு நமக்கு உண்டான செல்வாக்கையும் உறவுகளையும் அது அடையாளம் காட்டும். அதே நேரத்துல இந்த அஸ்வினி மகம் மூலத்துல ராகுவே இருந்தாரு அப்படின்னா இந்த ராகுனுடைய செயல்பாடுகள் அதீதமான பிரயாணங்கள், போக்குவரத்துகள், வெளிநாடு தொடர்புகள், ஐடி லைன்ல மெயினா ப்ராஜெக்ட்ல ரொம்ப பிஸியா டெவலப் பண்றது, இதையெல்லாம் கொடுப்பார். அதே அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிப்புகளை வெளியிடுறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகளை மேற்கொள்வது, பிரயாணங்களை மேற்கொள்வது, அதுல வளர்ச்சி பெறுவது, இதெல்லாம் நடக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் கேது புதனை போலவும் பலன் கொடுப்பார். நமக்கு புதன் பாக்கியாதிபதி, மிதுனராசிக்கு அதிபதி, அதே மாதிரி கன்னிராசி 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அதனால வெளிநாடு தொடர்பு சார்ந்த நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுக்கு கேதுவனுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இந்த காலகட்டங்களோடு பொருந்துவதா என்று பார்த்து இந்த பலன்களை சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பராபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.